POS சிஸ்டம்ல ஒரு சேலோ இல்ல பர்ச்சேஸோ பண்ணும்போது, இண்டிவிஜுவலா அதுக்கு எங்களால பேமெண்ட் பண்ண இயலும். அதேபோல ஒரு கஸ்டமருக்கு இல்ல சப்ளையருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பேமெண்ட்ஸ் இருக்கிற டைம்ல, அவங்களுக்கு பல்க் பேமெண்ட்டும் பண்ண இயலும். பல்க் பேமெண்ட் பண்றதுக்கு சைட் பார்ல ஆட் பல்க் பேமெண்ட்டுக்குள்ள சேலுக்கு பல்க் பேமெண்ட் பண்ண போற மாரி இருந்தா, ஆட் சேல் பல்க் பேமெண்ட்ட கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் எங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுல எந்த கஸ்டமருக்கு பல்க் பேமெண்ட் பண்ண போறோமோ, அவர செலக்ட் பண்ற டைம்ல, அவருக்கு இப்போதைக்கு இருக்கிற எல்லா பேமெண்ட் டியூவும் இங்க எங்களுக்கு காட்டும். இதுல ஒவ்வொரு ரெக்கார்ட்லயும் எவ்வளவு பே பண்ண போறோம்னு எங்களால இண்டிவிஜுவலாவும் குடுக்க இயலும். அப்படி இல்லாம, அந்த கஸ்டமர் ஒரு அமௌண்ட்ட செலுத்தி, எனக்கு இருக்கிற டியூவ இதிலிருந்து கழிச்சிடுங்கன்னு சொன்னா, இந்த குளோபல் அமௌண்ட்ல அந்த அமௌண்ட்ட குடுக்கும்போது, இருக்கிற எல்லா டியூலயும் அது ஒரு ஆர்டர்ல வந்து மேல இருந்து கிரெடிட் ஆகும். இந்த மெத்தட் மூலமாவும் எங்களால பல்க் பேமெண்ட் குடுக்க முடியும். எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு, சப்மிட் பேமெண்ட்ட குடுத்து, சக்சஸ்ஃபுல்லா பல்க் பேமெண்ட் பண்ண இயலும். இதேபோல ஒரு சப்ளையருக்கு பல்க் பேமெண்ட் பண்ண போற மாரி இருந்தா, சைட் பார்ல ஆட் பல்க் பேமெண்ட்ஸ்ல ஆட் பர்ச்சேஸ் பல்க் பேமெண்ட்ட கிளிக் பண்ணணும். இந்த மாரி ஒரு பேஜ் எங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுல சப்ளையர செலக்ட் பண்ணதுக்கு பிறகு, அவர்ல இருக்கிற எல்லா டியூ அமௌண்ட்ஸுமே இங்க எங்களுக்கு காட்டும். கஸ்டமருக்கு செஞ்சது போலயே இங்கேயும் இண்டிவிஜுவலாவும் எங்களுக்கு அமௌண்ட்ட குடுத்து இந்த பல்க் பேமெண்ட்ட செய்ய இயலும். அப்படி இல்லண்டா, இந்த குளோபல் அமௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் குடுக்க போறோமோ, அத ஃபில் பண்ணியும் எங்களால பல்க் பேமெண்ட் செஞ்சுக்க இயலும்.